இங்க வந்திருக்கிறது உங்க லவர் இல்ல, ஒரு டெட் பாடிக்கு டெக்கரேட் பண்ணி அதை கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறாங்க. புரியல. அங்க போக வேணாம்னு சொல்றேன். ஏன்? அதான் ஏன்ற சுச்சிங்கிற பேர்ல ஒரு பணத்தை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அதை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் அசிங்கம். மாங்கல்யம் தந்துதானேன மம ஜீவன ஹேதுனா கண்டே பத்னாமி சுபகே த்வஞ்சீவ சரதாம் சதம். அழாதீங்க பிரபா, அவர் தான் இவ்வளவு தூரம் சொல்றாருல்ல, சொன்னா கேளுங்க பிரபா. அதோ உங்க புள்ள, நீங்களே போய் விசாரிங்க. டேய், எதுக்குடா அழுவுற? என்னாச்சுடா? மேடம் மேடம், அவரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நான் சொல்றேன். என்ன மேடம், இவங்க பேசுனதெல்லாம் கேட்டீங்களா? இனிமே எல்லாம் தெரிஞ்ச மாதிரி என் பொண்ணு மேல தப்பு சொன்னீங்களே, இப்ப தெரியுதா யார் மேல தப்புன்னு? என்னப்பா, என்னாச்சு? ஒன்னும் இல்லம்மா மேடம், ஒரு பொண்ணை பத்தி பேசும்போது கொஞ்சமாவது யோசிச்சு பேசணும். கொஞ்ச நேரத்துல அபாண்டமா பேசி என் பொண்ணையே சந்தேகப்பட்டுட்டீங்களே. உங்க பையனுடைய நிலைமையை பார்த்து பரிதாபப்பட்டு தான் நான் பொறுமையா இருக்கேன். இல்லாட்டா என்ன பேசியிருப்பேன்னே தெரியாது. இப்பவாவது தெரிஞ்சுங்க, என் பொண்ணை நான் ஒழுங்கா தான் வளர்த்துருக்கிறேன். வீட்டுக்கு தெரியாம லவ் பண்ணது என் பொண்ணு இல்ல, உங்க பையன்தான். உங்க பையனுக்கு உதவி செய்யறதுக்கு தான் என் பொண்ணு இங்க வந்திருக்கிறா. அதை புரிஞ்சிக்காம கொஞ்ச நேரத்துல சேத்த வாரி அடிச்சிட்டீங்களே. நீங்க பேசின பேச்சுக்கும் எங்க வீட்டுக்கு வந்து நடந்துகிட்ட முறைக்கும் அசிங்கப்பட வேண்டியது நான் இல்ல, நீங்க தான். சார் என்ன சார் ஆச்சு? அப்படி டென்ஷனா பேசுறீங்க? தம்பி, நான் சொல்றேன்னு நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலைலாம்? உங்களுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, எதுக்கு நீங்க இப்போ ஊர் பிரச்சனையில தலையிட்டு இருக்கீங்க? வீட்டோட இருக்கலாம்ல. சாரி தமிழ், சொல்லணும்னு தோணுச்சு, அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். நீங்க உதவி பண்ணணும்னு தான் என் பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்கீங்க. அதுக்குள்ள இந்த அம்மா என்னெல்லாம் பேசிட்டாங்க தெரியுமா? மேடம், காசு இல்லாதவங்க ஏழைங்க உங்களை நம்பி பிழைக்கணும்ன்றதுக்காக எங்களை எது வேணா பேசலாம்னு நினைக்காதீங்க. உங்ககிட்ட பணம் இருக்கலாம், எங்க கிட்ட தன்மானம் இருக்குது. அந்த தன்மானத்தை எதுக்காகவும் விட்டு தர மாட்டோம். இந்த மாதிரி தரக்குறைவா பேசுறது மட்டும் கிடையாது, மனசால கூட நீங்க இனிமே நினைக்க கூடாது. வார்த்தையை அளந்து பேசுங்க. வாமா. ஹலோ சார், எங்க போறீங்க? வண்டி எடுங்க, வீட்டுக்கு போனோம். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு வண்டியை ஓட்டணும்னா என்ன மனுஷன்னே யாரும் சொல்ல மாட்டாங்க. என் பொண்ணு படிப்பு செலவுக்காக நீங்க கொடுத்த பணத்தை என் தலையை அடமானம் வச்சாது நான் திருப்பி தந்துடுவேன். உங்க முகத்துல முழிக்கிறதே பாவம்னு நினைக்கிறேன். இந்தாங்க உங்க வண்டியை நீங்களே ஓட்டிட்டு போங்க. மேடம் இந்தாங்க, பிரபாகர் எங்கேருந்து கூப்பிட்டு போங்க. அவர் ரொம்ப எமோஷனலாக இருக்கார். ப்ளீஸ் வரேன் பிரபாகர். போலாம்.
சாப்பிட வாங்க. வேணாம், பசிக்கல. பசிக்கலையா? டைம் என்னாச்சு பசிக்கலன்னு சொல்றீங்க? லெமன் ஜூஸ் அது போட்டு தரவா? வேணாம், நான் அப்புறம் குடிக்கிறேன். என்னாச்சு? என் மேல கோவமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்ல, நீங்க கோவமா இருக்கீங்க. அதான் என் முகத்தை கூட பார்த்து பேச மாட்டேங்கிறீங்க. இப்ப என்ன, அண்ணனுக்கு பணத்தை கொடுக்காதீங்கன்னு சொன்னது தப்பா போயிடுச்சு அதானே? சரிங்க, நாம 2 பேரும் நேர்ல போய் அண்ணன் கிட்ட பணத்தை கொடுத்துட்டு வருவோம். அதுக்கப்புறம் நம்ம வீட்ல ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அதுக்கு நீங்க தான் பொறுப்பு. சும்மா தொந்தரவு பண்ண போகல அவனியா. ஹலோ சார், நான் தான் சரண்டர் ஆயிட்டேன்ல, இன்னும் ஏன் கோவப்படுறீங்க? இங்க பாருங்க, எந்த பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே அண்ணன் கிட்ட பணத்தை கொடுத்துட்டு வந்துருவோம். வாங்க. கை விடல அவனியா. அதுக்கெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை அவனியா. நானே பணத்தை எடுத்து போய் ஒன்னு பார்த்துட்டு வந்துட்டேன். அண்ணனை போய் பாத்தீங்களா? அதையே என்கிட்ட சொல்லல. நீ தான் யார் ஹெல்ப் பண்ணாலும் பிடிக்காதுன்னு சொன்னியே. அதே மீறி பணத்தை கொடுத்துட்டு வந்திருக்கீங்க. சரிங்க, அதான் பணத்தை கொடுத்துட்டு வந்துட்டீங்கல்ல, அப்புறம் என்ன, சந்தோஷமா சிரிச்சு பேசுங்க. பணத்தை அவங்க வாங்கல அவனியா, வேண்டான்னு சொல்லிட்டாங்க. வேண்டான்னு சொல்லிட்டாங்களா? ஏன்? நம்மகிட்ட பணம் வாங்குறது அவங்களுக்கு பிடிக்கல. பிடிக்கலங்கிறவங்க எதுக்கு அம்மா கிட்ட சொல்லி நம்ம கிட்ட பணத்தை கேட்க சொல்லணும்? அப்படி சொன்னது யாரு? அண்ணனா? துளசி. துளசியா? ஏன்? நம்ம கிட்ட இருந்து பணத்தை வாங்கினா அவங்க கௌரவம் குறைஞ்சு போயிடுமோ? சும்மா துளசி மேல கோபப்படாத, தப்பு நம்ம மேலதான். நம்ம என்னங்க தப்பு பண்ணோம்? சும்மா தெரியாத மாதிரி கேட்காத. நம்ம பண்ண துரோகத்துக்கு வீட்டுக்கு போன என்ன வான்னு சொன்னதே பெருசு. அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி வாய் கூசாம போய் சொல்லியிருக்கோம். மறந்து போச்சா உனக்கு? ஓஹோ, அத மனசுல வச்சுக்கிட்டு தான் பணம் வேணான்னு சொன்னாங்களா? பின்ன என்ன பிரச்சனை வரும்னு தெரியாம நீ பாட்டு ஈஸியா போய் சொல்லிட்ட. நானும் இடியட் மாதிரி சொல்லி தொலைச்சிட்டேன். துளசி முகத்தை பார்க்க எனக்கு அசிங்கமா போச்சு தெரியுமா? அவங்க கோவப்பட்டு பேசினா கூட நான் வருத்தப்பட்டிருக்க மாட்டேன். சிரிச்சுக்கிட்டே உங்க ஹெல்ப் ரொம்ப தேங்க்ஸ், பணம் வேணான்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்ப அவமானம் போச்சு தெரியுமா? போது நிறுத்துறீங்களா? நாம ஒண்ணு துளசி கிட்ட இருந்து பணத்தை ஏமாத்தி வாங்கிட்டு வரல. அந்த 4 லட்சம் ரூபாய் நம்ம பணம். அதை யார்கிட்ட கொடுக்கறோம் யார்கிட்ட வாங்குறோங்கிறது நம்ம பிரச்சனை. அதுல துளசிக்கு என்ன வந்தது? சும்மா இதை வாய்க்கு வந்த மாதிரி பேசாத. செஞ்ச தப்ப ஒத்துக்கோ. இங்க பணம் மட்டும் பிரச்சனை கிடையாது, அவங்களுக்கு நம்ம செஞ்ச துரோகம். நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு. என் சித்தப்பா தண்டையில காப்பாத்துனதே அவங்க தான். அது மட்டுமா, கல்யாணம் அப்போ உன் வீட்டுக்கு என் வீட்டுக்கு போக முடியாது நடுவில் நினைப்போம். அவங்க வீட்டில் நம்மளை பாசமா வச்சுக்கிட்டதே அவங்க தான். அவங்கள பத்தி பேசுறப்ப கொஞ்சம் யோசிச்சு பேசு. எல்லாம் சரிங்க, அண்ணன் கஷ்டப்படுறாருங்கிறதுக்காக தானே நீங்க பணத்தை கொண்டு போய் கொடுத்தீங்க. அதை எதுக்கு அவங்க வேண்டான்னு சொல்லணும்? காசு இல்லைங்கிறதுக்காக யாரும் பிரசித்தி விட்டு கொடுக்க மாட்டாங்க. இதே பணத்தால தான் துளசி அவமானப்பட்டிருக்காங்க. ஆமா, பணத்தை வேண்டான்னு சொல்ற அளவுக்கு பெரிய ராயல் ஃபேமிலியில பிறந்துட்டா பாருங்க. ஏன் அந்த அளவுக்கு ரோஷமா இருக்கிறவ புருஷனை அலைய விடாம பாத்துக்க வேண்டியதானே? வழி இல்லைனாலும் வெட்டி கௌரவத்துக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. நீ திருந்தவே மாட்டியா? அலட்டிக்காம எல்லாரும் பத்தி தப்பா பேசிட்டே இருக்க. இப்ப நான் என்ன தப்பா பேசிட்டேன்? அடிச்சு நிறுத்து. துளசி உன் அண்ணி, அவனை பத்தி மரியாதை தான் பேசுறேன். நாங்களும் ரோஷக்கார ஃபேமிலி தான். எங்க அண்ணனுக்கு யாரோட உதவியும் தேவையில்ல, வேலை வேணான்னு சொன்னியே, அது மட்டும் தப்பு இல்லையா? நீ வேணான்னு சொன்னா கௌரவம், அதே துளசி வேணான்னு சொன்னா கர்வம். பெருசா பேச வந்துட்டேன். வேணாம் லவனியா, இது மேல பேச உனக்கு எனக்கு பிரச்சனை தான் வரும். நான் கிளம்புறேன். பிரபா, பிரபா. சாரி டாட், எப்போ வந்தீங்க? என்னப்பா ஆச்சு உனக்கு? ஏன் இப்படி தனியா உட்காந்துட்டு இருக்க? சரியா சாப்பிடாம வந்துட்டியா? பிரபா, உன் ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது. இந்த வயசுல லவ் பண்றத நான் தப்புன்னு சொல்லல. ஆனா சரியான பொண்ணை நீ செலக்ட் பண்ணிருக்க. எஸ் டாட், நான் தப்பு பண்ணிட்டேன். சீஸ் a big cheat. பயங்கரமா ஏமாத்திட்டா. சரி, அதுக்காக வருத்தப்பட வேண்டியவ அவதான். நீ ஏன் ஃபீல் பண்ற? முடியல டாட், நான் அவளை ரொம்ப நம்பினேன். எஸ், நம்பின. ஆனா அவதான் ஏமாத்திட்டு போயிட்டாலே. இன்னும் ஏன் அவளே நினைச்சிட்டு இருக்க? லவ்ங்கிறது யூத் ஏஜ்ல கடந்து போற ஒரு பெயின்ஃபுல் ஃபீலிங்.
ஆரம்பத்துல அது சந்தோஷத்தை தரலாம், பட் தப்பான ஆளை சூஸ் பண்ணிட்டா அதை விட நரகம் வேற எதுவுமே கிடையாது. அதுக்காக லவ்வே பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்ல. லவ் இஸ் பார்ட் ஆஃப் அவர் லைஃப். ஆனா அது மட்டுமே வாழ்க்கை கிடையாது. நீ சாதிக்க வேண்டியது எவ்வளவோ இருக்கு. ஒரு பொண்ணுக்காக இப்படி ரூம்குள்ள வந்து அழுதுட்டு இருந்தா உன் வாழ்க்கை என்ன ஆகுது? நோ டாட், நான் யாருக்காகவும் வருத்தம் இல்லை. அவளை நான் மறந்துட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் she is no more. அவளை மறந்துட்டேன். தட்ஸ் குட். அது கூட இந்த பாலக்குடி. நோ டாட், எனக்கு பசிக்கல. டேய் பாலை வாங்கி குடிடா. நீ கொஞ்சம் பேசாம இரு போடா. இந்த எனக்கு தெரியும்டா, நீ காலையில இருந்து சரியா சாப்பிடல. உனக்கு பசிக்கும், ஆனா சாப்பிட பிடிக்கல. ஏன்னா தோத்து போயிட்டோங்கிற ஃபீலிங். எஸ் டாட், நான் தோத்து போயிட்டேன். ஒரு புள்ளியில நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டான். இல்ல பிரபா, இப்போ நீ தோத்து போகல. ஒருத்தருக்கு உண்மையான லவ் ஃபெயிலியர் எப்போ வரும் தெரியுமா? லவ் பண்ண பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க முடியலையன்ற வருத்தத்துல யார் தன் வாழ்க்கையை அழிச்சுக்கிறாங்களோ அவங்க தான் உண்மையிலேயே தோத்து போனவங்க. இவ இல்லைன்னா என்னடா, வாழ்க்கையில ஜெயிச்சு காட்டுறேன்னு எவன் நிமிர்ந்து நின்னு காட்டுறானோ அவன் என்னைக்கு தோத்து போனதே கிடையாது. இன்னும் சொல்ல போனா ஃபர்ஸ்ட் லவ் யாருக்கு ஃபெயிலியர் ஆகுதோ அவங்க தான் லைஃப்ல பெருசா முன்னுக்கு வருவாங்க. ஏன் தெரியுமா? வேணான்னு சொன்ன முன்னாடி நல்லபடியா வாழ்ந்து காட்டணுங்கிற வெறி. அந்த வெறி தான் அவங்களோட சீக்ரெட் ஆஃப் சக்சஸ். நீ அந்த பொண்ணு முன்னாடி சாதிச்சு காட்டு, அவளை விட நல்லபடியா வாழ்ந்து காட்டு. உன் லவ் சின்சியர்னா நீ அப்படிதான் ப்ரூவ் பண்ணி காட்டணும். எஸ் டாட், அவ மூஞ்சில நான் கரிய பூசி ஆகணும். எஸ், அவள் என்ன நான் சக்சஸ்ஃபுல்லா வாழ்ந்து காட்டுவேன். அது என்னால முடியும். குட். சாதிச்சு காட்ட மனசுல மட்டும் தெம்பு இருந்தா போதாது, உடம்புலயே தெம்பு இருக்கணும். இந்த பழமொழி எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவே இல்லை டாட். ஏன் இந்த பொண்ணுங்களாம் எப்படி இருக்காங்க? பொண்ணுங்க எப்பவும் அப்படியே தான் இருக்காங்க. அவங்களோட வாழ்க்கையை டிசைட் பண்ற உரிமை அவங்களுக்கும் இருக்கு இல்லையா? புரியல டாட். ஒருத்தரை லவ் பண்ணிட்டு பணத்துக்காக இன்னொருத்த கூட போறாங்க, ஒருத்தரை கல்யாணம் பண்ணிட்டு வசதிக்காக இன்னொருத்த கூட ஓடுறாங்க. இவங்களை என்னன்னு சொல்றது? ஏய், தட்ஸ் a wrong statement. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழறதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. அதனால நம்ம எதை தப்பு சொல்லக்கூடாது. இல்ல டாட், இது என்னால ஒத்துக்க முடியல. பணத்தை ஒரு பொருட்டா நினைக்கிறவங்க எதுக்கு லவ் பண்ணும், எதுக்கு கல்யாணம் பண்ணும்? அப்பா நல்ல வேலை சுச்சி இப்பவே என்ன விட்டு போயிட்டான். கல்யாணத்துக்கு அப்புறம் காசுக்காக கூட ஓடி போயிருந்தா. டேய், எதுக்கு இதெல்லாம் நீ பேசிட்டு இருக்க? கோவம் வருது டாட், வயிறு பத்துக்கிட்டு இருக்குது. பணத்துக்காக எப்படி இவங்களால தப்பு பண்ண முடியுது? மனசுக்கு பிடிச்சவங்களை விட்டு இன்னொருத்த கூட ஓடுறாங்கன்னா இவங்கள சும்மா விடக்கூடாது டாட். பாத்ரூம் ஸ்லிப்பர் பிச்சு போற அளவுக்கு அடிக்கணும். டேய், ஏன்டா இவ்வளவு எமோஷனலா பேசிட்டு இருக்க? கண்ட்ரோல் யுவர் கண்ட்ரோல் பண்ண முடியல டாட். எப்படி பணத்துக்காக வசதிக்காக இப்படி ஒரு அசிங்கத்தை பண்றாங்க? சத்தியமா சொல்றேன் டாட், துரோகம் பண்ற எல்லா பொண்ணுங்களும் நரகத்துக்கு தான் போவாங்க. யார் மன்னிச்சாலும் கடவுளை அவங்கள மன்னிக்க மாட்டாரு. இட்ஸ் ட்ரூ, இட்ஸ் ட்ரூ. டேய், என்னாச்சுடா? கூல், நீ போய் படுத்துங்க, காலைல பேசிக்கலாம். நான் வரேன் டாட். தேங்க்ஸ் டாட். இட்ஸ் ஆல் ரைட். குட் நைட். நீ போய் தூங்கு. சாரி போனா, அவன் சின்ன பையன் ஏதோ தெரியாம பேசிட்டான். நீ வருத்தப்படாத. ச்சே, மத்தவங்க பேசாததை இவன் பெருசா பேசிட்டான். அதை விடுங்க. அவன் முடிவா என்னதான் சொன்னான்? அவளை இனிமே நினைக்க மாட்டான்ல? நினைக்க மாட்டான், மறந்துடுவான். சனியம் விட்டுச்சு. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு போனா. அவன் பொதுவா தான் பேசினான், ஆனா அவன் பேசினது கேட்டு எனக்கு எவ்வளவு வேதனையா இருந்தது தெரியுமா? சப்போஸ் நம்மளை பத்தி அவனுக்கு தெரிஞ்சிருந்தா. ஏன் உள்ள போய் வேணா சொல்லிட்டு வாங்களே. அவன் வாயால சொன்னதை கையாலே செஞ்சு தீர்த்துருவான். போய் பாலை கொடுத்துட்டு குடிடான்னு சொல்லிட்டு வருவீங்களா? அதை விட்டுட்டு லவ் பத்தி பெரிய லெக்சர் வேற. யாருங்க கூட எல்லாம் பேச சொன்னது? வேற வேலை இல்லை உங்களுக்கு? சாரி போனா, அவனுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்குமே தான் பேசினேன். மண்ணாங்கட்டி. நல்ல வேலை இவ்வளவுதான் லவ் பண்றேன்னு முன்னாடி இழுத்துட்டு வராம இருந்தானே, அதுவே பெரிய விஷயம். சனியம் பிடிச்சவன். எல்லாம் ஏமாந்திருந்தா வீட்டுக்கே வந்து நான் தான் மருமகனே சொல்லியிருப்பா.
பீட ஒளிஞ்சிச்சு. இத பாருங்க, இதுக்கு மேல நீங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்க மக ஜெயிச்சு காட்டுறேன்னு சொல்லி இன்னொருத்தைய லவ் பண்ணி தொலைப்பான். அதான் வின் எல்லாம் பண்ணணும்னு பெருசா லெக்சர் வேற கொடுத்துருக்கீங்களே. இதுக்கு மேல டிலே பண்ணாம ஸ்ரீபதி பொண்ணை முடிச்சிடலாம். என்ன சொல்றீங்க? சரி பேசலாம், ஆனா மிட் நைட் டைம்ல யாரும் சம்பந்தம் பேச மாட்டாங்களே, காலையில பேசிக்கலாமே. கிண்டலா? ஜோக்கா? இட்ஸ் நாட் ஃபன்னிங்க. ப்ளீஸ் உங்கள்ட்ட போய் சொன்னேன் பாருங்க, போய் தூங்குங்க, நானே பாத்துக்கிறேன். போனா போங்க. குட் நைட் போனா. குட் நைட், குட் நைட். குறைச்சல